ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூத்திங் சேனல். இன்றைக்கி நம்ம யூத்திங் சேனலில் கொத்தவரக்காய் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் 2 காஞ்ச மிளகாவையும் 10 பல்லு பூண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், தண்ணி எதுவும் சேர்க்காம. அடுத்ததாக 1/4 கிலோ கொத்தவரக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கொத்தவரக்காவையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொத்தவரக்காய் ரைஸ்க்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான உடனே கடுகு, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தவரக்காவையும் பூண்டு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக உப்பு, மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கொத்தவரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குது. அதோட கலர்லாம் நல்லா மாறி இருக்கு பாருங்கள். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை காரமோ உப்போ தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக மிளகுத்தூளியும் உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொத்தவரக்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ரைஸ் இது. கொத்தவரக்காய் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.